ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் நான் வீட்டில் சிம்பிளாக பண்ண பூஜை அண்ட் இட்லி பொடி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் கிரவுண்டுக்கு போய் செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டோம். சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, அதனால் இன்றைக்கி ஒரு 4 விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி பூ வச்சு சாமி கும்பிட்டா நமக்கே கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பூவோட மணமும் வீட்டுக்குள்ளே நல்லாயிருக்கும். தோசையும் இட்லி பொடியும் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இந்த இட்லி பொடி வந்து நான் நேற்று நைட்டே பண்ணிட்டேன். அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இட்லி பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு கை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிரும். கருகி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும் இட்லி பொடியில். அதனால் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை அதுவும் சேர்த்துக்கிட்டேன். போட்டு சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்து தனியாக ஒரு பேனில் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி தனியாக ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்தது உளுந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட உடச்சி உளுந்து இருந்தால் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட முழு உளுந்து தான் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு கொள்ளு ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன். கொள்ளு போட்டோன்னா இட்லி பொடியோட டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் கொள்ளு ஒரு கப் எடுத்து போட்டுட்டேன். நல்லா வந்து வெடிக்கணும், ஒரு மாதிரி வெடிக்கும். அப்போ வந்து கரெக்டாக அதை எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டோன்னா கருகிரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு அதுவும் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 கப் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் சிம்மில் வச்சு கை எடுக்காமல் வறுத்துட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடணும். அது கூட எள் வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை எள் வந்து நல்லாயிருக்கும். வெள்ளை எள் 1 கப் எடுத்துகிட்டு எள் வந்து வெடிக்கும். அந்த வெடிப்பு சத்தம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும். அதுவும் நல்லா வறுத்து கொஞ்சம் பொன்னிறம் ஆனோடனே எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிட்டேன். அடுத்தது சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூனு, மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு அதுவும் சேர்த்து அதுவும் இந்த வெடிக்கிற சத்தம் அடங்கினோடனே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு, கருவேப்பிலை நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட போடலாம். நான் வந்து அப்படியே வறுத்து எடுத்து எல்லாமே ஒரு ட்ரேயில் போட்டுக்கிட்டேன். நல்லா சூடு ஆறின உடனே கல்லுப்பு வந்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டால் தான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு பெருங்காயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா அதிகமாக போடக்கூடாது. பெருங்காயத்தோட மனம் வந்து நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாம் சேர்த்து நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் புளி தொக்கும் இந்த சைடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி வேணால் நான் தனியாக போடுறேன். எல்லாம் முடிக்கிறதுக்கு 10:45 ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.